சார்கிட்ட கவிதை எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட இருந்து ரிப்ளையும் வந்தது. அது என்ன கவிதை? ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தோம். அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் அண்ணாவை பார்த்தோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அவர் எப்படி அந்த ராமேஸ்வரத்தில் இருந்திருப்பாரு, அந்த அலைக்கடல் இது பக்கத்தில் எப்படி, அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பெரிய கவிதை. ஓ, அதை கலாம்ஜி காமிச்சு அதை படித்து பார்த்து பாராட்டிருக்காரு. என்னங்க நீங்கள் மிகப்பெரிய கவிஞர், நீங்கள் அற்புதமான கவிஞர். நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா நிறைய கவிதைலாம் எழுதிருக்கீங்களா? அது மாதிரி தயவு செஞ்சு அதெல்லாம் புத்தகமாக கொண்டாங்க. சுரதா சொல்லுவார், ஊமை கவிஞர் சுரதா, ஒரு வரி எழுதினா கூட அது கவிதை தான் ஐயா, ஒரு கவிதை எழுதினா கூட அவன் கவிஞன் தான் ஐயா அப்படின்னு சொல்லி சிரிப்பார். ஒரு வரி எழுதிட்டா போதும் அவன் கவிஞன் சொல்லுவார். மிகப்பெரிய கவிஞர்ல ஊமை கவிஞர். சரி, நீங்கள் எங்களோட இது அடுத்த படைப்பு 8வது புத்தகம் கவிதை ரூபத்தில் வருது, கவிதைகளாக வருது 8வது புக்கு. ஆமாம், 8வது புக்கு கவிதையாக போடுறீங்க. நாங்கள் மறுபடியும் வந்து அந்த கவிதை நூலை மதிப்புரை பண்ணுறோம். சரி, இலக்கியத்தை ரைட்டு. நீங்கள் ஒரு அற்புதமான சமூக சேவகர் அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஐ ஆல்சோ நோ சம் எக்ஸ்டென்ட். அந்த உங்களோட அந்த சமூக பணி, அது நீங்களே சொல்லுங்கள் விரிவாசம். உங்களோட சமூக பணிங்கிறது, இந்த சமூக பணியில் உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு? நமக்கு எல்லாருமே தான் சமூகத்தில் இருக்கிறோம், ஓகே, பட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த வேகம் எழுச்சி, அது உங்களுக்கு எப்படி வந்தது? சமுதாய பணி சின்ன வயசுலேருந்தே ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்தது சார். அது வேறு எந்த இது பொருளுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன் ஃபஸ்ட்டு. அது ரொம்ப இது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன், எதுவுமே கேட்க மாட்டேங்க. நாங்கள் 2 பசங்க தான், ரொம்ப ஒரு செல்லம் தான், வசதியான ஃபேமிலி தான். பட் எனக்கு எதுவுமே கேட்கணும்னு தோணாது. இவங்க இந்த மாதிரி பற்றட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து அந்த தாட் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. என்னுடைய ஆசையெல்லாம் பெரிய எல்லோரும் நிறைய பண்ணணும், நிறைய ஏழைங்கள்லாம் வச்சுட்டு ஒரு ஆசிரமம் போல் கட்டணும், அந்த மாதிரி தான். பட் எங்கள் சொசைட்டியில் அதெல்லாம் ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வெரி கன்சர்வேட்டிவ் சொசைட்டி அது வந்து. பட் அப்பா அம்மா என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அலோவ் பண்ணாங்க. சூப்பர். சரி, இப்போது சமூக பணி அப்படின்னு சொல்லுங்க, ரைட்டு. நான் அதுலேயே இன்னொரு கேள்வி கேட்குறேன். சமூக பணிங்கிறது ஓகே, நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. பட்டு உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நான் இதெல்லாம் இப்படிலாம் சமூக பணி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை சொல்லுங்கள். என்னென்ன ஆரம்பிச்சுட்டு குழந்தை இல்லாதவங்க, சரி, அவங்க கொஞ்சம் ரொம்ப ஓல்டான ரொம்ப கஷ்டப்படுவாங்களே சார், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவங்க மணி கொடுக்குறது.